லக்ஷ்மி மட்டும் இல்லைன்னா நம்மெல்லாம் ரொம்ப கோபக்காரங்களாயிடும். குடும்பத்தின் தெய்வமே இந்த லக்ஷ்மி தான். இரண்யவர்ணாம் ஹரிணேம் சுவர்ணராஜரஸ்ரஜாம். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ கிரகதோஷங்கள் வரும். அந்த கிரகதோஷங்கள்ல இருந்து விடுதலை பெறணும்னா எல்லாம் வல்ல எம்பெருமான் விஷ்ணுமாயா அனுகிரகத்தாலே இந்த கிரகங்களுக்கு கட்டளையிடுபவர் அவர் தான். ஜெய விஷ்ணுமாயாவுக்கு, ஜெய ஜெய விஷ்ணுமாயாவுக்கு. உலகத்துல கஷ்டங்களை தருபவர் சனீஸ்வரன் நம்ம நினைக்கிறோம். சங்கடம் தீர்க்கும் சனி பகவான் தான் ஒரு பேரு. கயான சித்ராபவது உதய சதா விரத சகாஹா கயாச்ச சிஷ்டயா விரதா. ஜெய் ஜெய். ஓம் அக்னயே நமஹ, ஓம் வைஸ்வானராய நமஹ, ஓம் சிவாக்னியே நமஹ, ஓம் பாலாக்னியே நமஹ. அக்னிம் ஸ்தாபயாமி. இந்த கணபதி பூஜைங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டார்ட் அப் தான். மனசார வேண்டிக்கோங்க. இங்கே இருக்கிற பிள்ளையார் வழித்துணை விநாயகர் என்று அறியப்படுகிறார். வழித்துணையாக போனால் கூட இவரை வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஓம் கணானானந்த்வா கணபதிகம் ஹவாமஹே கவிம் கவீனாம் உபவஸ்தவஸ்தமாம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்புத ஆன ஸ்ரீமன்னு உதவி சீத சாதனக ஸ்வாஹா. இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கேன். இப்போலாம் உங்களுக்கு புதுசாக வந்திருக்க வாழ்க்காக ஒன்று சொல்கிறேன். இந்த விஷ்ணுமாயா இங்கே மட்டும்தான் 6 அடி உயரத்தில் விஸ்வரூப விஷ்ணுமாயாவா எழுந்தருளி இருக்கார். மற்ற இடங்கள்ல இல்லாத சிறப்பு ஸ்ரீமடத்தில் என்ன அப்படின்னா, இந்த ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் நித்தியம் யாகம் நடக்கிற ஒரே இடம் எதுனா அது ஸ்ரீமடம் மட்டும்தான். இந்த மாதிரி பெரிய பெரிய கோயில்களில் கூட இப்படி பண்ண மாட்டாங்க. இந்த நித்தியம் யாகம் பண்ணுறதுனால என்ன நடக்கும்னா, இந்த சுவாமி இந்த மாதிரி ஒரு 50-60 தட்டெல்லாம் வச்சு பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி பண்ணுறது எங்களை வருத்திண்டு பண்ணுறோம். எல்லாருக்கும் நான் அடிக்கடி சொல்கிறது தான், இந்த மடம் ஆரம்பித்த நாள்லேருந்து சொல்கிறேன். பக்தர்களுக்கு என்ன சந்தோஷம்? வரம் கேட்பது சந்தோஷம், கேட்கும் வரம் கிடைப்பது சந்தோஷம். ராஜாவுக்கு எது சந்தோஷம்? வரம் கொடுப்பது சந்தோஷம். ராஜாவுக்கு ஒரு நேச்சர் இருக்குது, எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருப்பார். அவர் கொடுத்தே பழகினவர். அந்த மாதிரி அவர் சக்கரவர்த்தி. அப்போ அதுக்கெல்லாம் மேலே இப்போ அவர் வரும் பொழுது எதையும் அவர்கிட்ட கேட்கணும். கேட்டதை கொடுத்துருவார். ஆனால் அந்த கிரகங்கள் என்ன பண்ணுன்னா, அவர்கிட்ட கேட்க விடாத மாதிரி நம்ம மனசு அப்போ தான் குழப்பம். ஒரு ஃபோன் வரும், வீட்டில் என்ன ஆச்சோன்னு தோணும். நம்ம இந்த மைண்ட் இங்கே இருக்காது. ஃபிசிக்கலி ப்ரெசண்ட்டாக இருப்போம், மென்டலி ஆப்சண்ட்டாக இருப்போம். அதை தவிர்த்து எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி இந்த 1 மணி நேரமும் இதற்காக செலவிடணும். இந்த விஷ்ணுமாயா நீங்கள் அவரை செலக்ட் பண்ணல, அவர் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கார். அதனால் மனசார வேண்டிக்கோங்க. ஓம் ஸ்ரீம் பரமசிவண்ண மூன்னாம் திருக்கண்ணில் நின்று மூடலோடே பிறந்த தேவா மூடல் பொழிச்சு நோக்கும்போல் குத்தாத்தக்காது முறியாத சங்கிற்கு இடம்பிரிமாலா வளம்பிரிமாலா ஏகப்பட்ட வட்டம் பொன்னின் முன்னே இங்கே சேவிச்சு பிடிக்கின்ற எனக்கு வசமா இருக்காய ஸ்வாஹா பூமாந்தகாராய ஸ்வாஹா. ஜெய விஷ்ணுமாயாவுக்கு, ஜெய ஜெய விஷ்ணுமாயாவுக்கு, ஸ்ரீமடம் மந்தரளிய சக்கரவர்த்திக்கு, ஸ்ரீலோகமாலும் ஸ்ரீகுட்டி சுவாமிக்கு, ஜெய் ஜெய் விஷ்ணுமாயாவுக்கு. ரொம்ப பவித்திரமா ரொம்ப வருடங்களாக இந்த விஷ்ணுமாயாவுடைய சிலை நாங்கள் ரெடி பண்ணுறோம். அதனால் இவர் வெறும் சிலை மட்டுமல்ல, இவர் பேர் ஸ்ரீகுட்டின்னு பேர். இதை நாங்கள் ரொம்ப பவித்திரமாக இந்த மடத்தில் வச்சு எத்தனையோ அக்னி காரியங்களில் இங்கே வர்றவாளுக்கு தெரியும். அது முடிஞ்சப்புறம் இந்த கலச தீர்த்த ஆவாகனம்லாம் பண்ணி ரொம்ப சக்தி வாய்ந்ததாக வச்சுருக்கோம். உபாசனைகள் வேணும், இதை வச்சுக்கிற இடத்துல ரொம்ப பெரிய சக்திகளெல்லாம் வரும். வேண்டும் என்பவர் உபதேசம் பெற்று வாங்கி கொள்ளலாம். ஜெய விஷ்ணுமாயாவுக்கு. கருங்குட்டி சுவாமினே நமஹா. ஓம் நமஹா ஹ்ரீம் நமஹா விஷ்ணுமாயா சுவாமினே நமோ நம ஸ்வாஹா. ஜெய விஷ்ணுமாயாவுக்கு, ஜெய ஜெய விஷ்ணுமாயாவுக்கு, ஸ்ரீமடம் மந்திரளிய சக்கரவர்த்திக்கு, திரிலோகமாளும் விஷ்ணுமாயா சுவாமிக்கு. மனசார வேண்டிக்கோங்க. இந்த பைரவருக்குரிய ஹோமங்கள் இங்கே நடத்தப்படுறது. இந்த பைரவ ஹோமத்திலோட ஸ்பெஷல் என்னென்னா, இவரை வேண்டிக்கிறவாளுக்கு இந்த உயிருக்கு ஆபத்தான விஷயங்கள்லாம் சரியாயிடும். எத்தனையோ பேருக்கு இங்கே வந்தவாளுக்கெல்லாம் புற்றுநோய் வரைக்கும் சரி பண்ணியிருக்கார். இவரை நம்பி வரணும், அவ்வளோதான். அதுதான் விஷயம். நம்பினார் கைவிடப்படார் அப்படிங்கிறது தான் முக்கியம். மனசார வேண்டிக்கோங்க. ஓம் காலகாலாஜ வித்மஹே காலாதீதாய தீமஹே தன்னோ காலபைரவ பிரச்சோதயாத் ஸ்வாஹா. காலகாலாஜ வித்மஹே காலாதீதாய தீமஹே தன்னோ காலபைரவ பிரச்சோதயாத் ஸ்வாஹா. காலபைரவ சுவாமிக்கு. ஓம் காளிகாய வித்மஹே வனவாசின்யாய தீமஹே தன்னோ பத்ரகாளி பிரச்சோதயாத் स्वाहा कालिकाज विद्महे
வனவாசின்யாய தீமஹ தன்னோ பத்ரகாளி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. செல்வச் செழிப்பிற்கான அதிபதி, இங்கே வருபவர்களுக்கெல்லாம் செல்வத்தை வாரி வாரி வழங்குகின்ற தெய்வம். இந்த குலதெய்வத்தை விட உயர்ந்தவள் இந்த குபேரலட்சுமி. காரணம், வறுமை என்பதை அறியாமல் எல்லாரையும் வச்சிருக்கிறவா இந்த குபேரலட்சுமி தான். இந்த ஸ்ரீமடத்திற்கும் வறுமைக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படின்னா என்னன்னே தெரியாது. அதுக்கு காரணம் இந்த குபேரலட்சுமி எல்லாரையும் அப்படி பத்திரமா பார்த்துப்பா. இன்றைக்கி ஹோமம் பண்ணோம், என்ன பண்ண போகிறோன்னு தெரியலைன்னா எங்கேருந்தாவது யாரையாவது வந்து கொடுத்து அந்த ஹோமத்தை பண்ண வைப்பா. அப்படி தான் இங்கே நிறைய விஷயங்கள் இந்த குபேரலட்சுமி சாதிக்கிறா. இந்த குபேரலட்சுமியிடம் வந்தவர்கள் யாரும் வெறுங்கையோடு சென்றதில்லை. இந்த அம்பாளுக்கு, லக்ஷ்மிக்கு கோயில் இல்லாத இடம் கிடையாது. ஆனால் நம்ம ஸ்ரீமடம் மாதிரி இத்தனை தாமரை இதெல்லாம் பண்ணுறது நம்ம மட்டும்தான். அதனால் மனசார வேண்டிக்கோங்க. சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது என்றால், லக்ஷ்மி எங்கே இருக்கிறாள்? பெருமாளோட ஹிருதய கமலத்தில் இருக்கிறாளாம் லக்ஷ்மி. அந்த ஹிருதய கமலத்தில் இருக்கும் லக்ஷ்மி என்ன பண்ணுறா? எப்பொழுதுமே கருணை கருணை கருணைன்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்கா. பெருமாள் வந்து என்ன பண்ணுறார்? உன்னோட கோபம், இந்த டென்ஷன் இதெல்லாம் விட்டுரு, எல்லார்ட்டையும் கருணை கருணை இதை சொல்லிக் கொடுக்குறதே அம்பாள் தான். இந்த லக்ஷ்மி மட்டும் இல்லைன்னா நம்மெல்லாம் ரொம்ப கோபக்காரங்களாயிடும். அதனால் குடும்பத்தின் தெய்வமே இந்த லக்ஷ்மி தான். மனசார வேண்டிக்கோங்க. உங்கள் கணவர் மனைவி உறவுக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் வறுமைன்னு ஒன்று ஒழிக்கும் தெய்வம் இந்த குபேரலட்சுமி. ஓம் ஹிரண்யவர்ணாம் ஹரிணேம் சுவர்ணரஜரஸ்ரஜாம் ஆதிலக்ஷ்மி ஸ்வாஹா, கஜலக்ஷ்மி ஸ்வாஹா, தானியலக்ஷ்மி ஸ்வாஹா, சந்தானலக்ஷ்மி ஸ்வாஹா, சௌபாகியலக்ஷ்மி ஸ்வாஹா. குபேர மகாலட்சுமி தாயாருக்கு, விஜயலட்சுமி தாயாருக்கு எப்பொழுதுமே நான் அடிக்கடி சொல்கிறது தான், லக்ஷ்மி வாழ்வின் மிக உயர்ந்த நிலையில் எங்களை வைத்திருக்கிறாய், அல்லது வாழ்வின் மிக தாழ்மையான நிலையில் எங்களை கொண்டு சென்று விடுகிறாய். ஆல்வேஸ் யூ ஹாவ் 2 ஆப்ஷன்ஸ். ஒன்று நல்லா வச்சிருக்கிறது, இல்லைன்னா வறுமையில் தள்ளிடுறது. பட் we have only one option, just surrendering ourselves to you. குபேர மகாலட்சுமி தாயாருக்கு, விஜயலட்சுமி தாயாருக்கு நீ இறங்கா ஏனில் புகழ் ஏது, அம்பா நீ இறங்கா ஏனில் புகழ் ஏது, தாயிரங்கா ஏனில் சேயுயிர் வாழுமோ, சகல உலகிற்கும் நீ தாயல்லவா, அம்பா நீ இறங்கா ஏனில் புகழ் ஏது. பார்க்கடலில் உதித்த திருமணியே சௌபாகியலட்சுமி நின்றன் கடைக்கனியே அம்பா, பார்க்கடலில் உதித்த திருமணியே சௌபாகியலட்சுமி நின்றன் கடைக்கனியே. நாற்கவியும் தொழுகும், நாற்கவியும் தொழுகும் உலகோர்க்கும் மெய்ஞானியர்க்கும் உயர்வானவர்க்கும் அம்பா நீ இறங்கா ஏனில் புகழ் ஏது. குபேர மகாலட்சுமி தாயாருக்கு, விஜயலட்சுமி தாயாருக்கு. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ கிரகதோஷங்கள் வரும். அந்த கிரகதோஷங்கள்லேருந்து விடுதலை பெறணும்னா எல்லாம் வல்ல எம்பெருமான் அந்த விஷ்ணுமாயாவை அனுகிரகத்தாலே இந்த கிரகங்களுக்கு கட்டளையிடுபவர் அவர் தான். என்னவா வேணா இருக்கட்டும், அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக வேணா இருக்கட்டும், நம்ம அந்த கிரகங்களுக்கு கட்டளையிடுபவர் யாருன்னா சுவாமி மட்டும்தான். அதனால் மனசார வேண்டிக்கோங்க. ஓம் ஆதத்யேன ரஜதாவர்தமா அனோனி வேதயன் அமிர்தம் மிருத்யஞ்சா இரண்யேன தபிதாரதேனா தேவோயா திபுவனா விவச்சன்னு அக்னிம் தூதம் ரிணீமஹே ஹோதாரம் விஸ்வவேதசம் அஸ்ய யஷ்யத் சுக்ருதும் அதிதேவதாபிய ஸ்வாஹா பிரத்யேதேவதாபிய ஸ்வாஹா நட்சத்திரதேவதாபிய ஸ்வாஹா நஹ்யஸ்ய அபரஞ்சனதரச அமரதேபதி இந்திரம் ஓ விஸ்வதஸ்ரீ ஹவாமஹே ஜனேஹேப்யா. சனீஸ்வரன் மனசார வேண்டிக்கோங்க. உலகத்தில் கஷ்டங்களை தருபவர் இந்த சங்கடம், இந்த சனீஸ்வரன் நம்ம நினைக்கிறோம். சங்கடம் தீர்க்கும் சனி பகவான் தான் ஒரு பேர். பல சினிமா சீரியல் எல்லாம் கூட சங்கடம் தீர்க்கும் சனி பகவான்லாம் வரும். அதனால் சங்கடத்தை தீர்ப்பவர், சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்கள் பொங்கம் மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சகாநெறியில் இச்சகம்பால இன்னருள் தாத்தா தான் அவரோட பாட்டு. ஆனால் மனசார வேண்டிக்கோங்க. சனியை போன்றது ஒரு தெய்வம் யாரும் இல்லை. ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் சனிக்கு நம்ம தினமும் பூஜை பண்ணுறோம், ஹோமம் பண்ணுறோம். மற்றவர்கள்லாம் சனியை வச்சு என்ன சொன்னாலும் சரி, இங்கே சனிக்காக தினமும் ஒர்க் பண்ணுற இடம் இதுதான். இங்கே வர்றவங்களுக்கு சனி தோஷமே வராது. ஓம் கயான சித்ராபவதோதே சதா விரதஸ்தகாஹ கயாச்ச சிஷ்டயா விரதா அயங்யோ பிரக்மரகிரமே தசனன் மாதரம் புனः
पितरञ्च प्रयन् स्वः यते देवे निर्रुद्रापन्ततामस्क्रीचाच विचर्त्यम् इदं देदत्तिश्याम्यायिषाणमत्यादिव पितुमत्ति प्रमुक्तः सां सीं सुं सह राहवे स्वसों प्रां प्रीं प्रुं सह मन्दाय स्वाहा प्रां प्रीं प्रुं सह मन्दाय स्वाहा प्रां जय विष्णु मायावुक्कु जय जय विष्णु मायावुक्कु जय